வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வர இருக்குங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. 8 வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அந்த மாபெரும் அறிவிப்பு வர இருக்கு. கடைசி தேதி நகைக்கடனை வாங்க என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன்களை மீண்டும் கொடுக்க போகிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்தாச்சு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளது. ஸோ கூட்டுறவு துறையில் இந்த நகைக்கடன்களை கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், யாருக்கு தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க, தள்ளுபடி பெறுவோருடைய பெயர் பட்டியல் வெளியிட போகிறாங்களா என்பன பார்க்கலாம். கடந்த 2021 தேர்தலின் பொழுது அளிக்கப்பட்ட வாக்குறுதியின்படி தள்ளுபடி வழங்கப்பட்டதை நினைவு கூர்ந்து இந்த முறையும் அத்தகைய சலுகை கிடைக்குமா என்ற நம்பிக்கையில் பலரும் நகைக்கடன் பெற ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள 167 வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலும் இதற்கான எதிர்பார்ப்பு கிராமப்புற மக்களிடையே அதிகரித்துள்ளது. இருப்பினும் கடலூர் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு தற்பொழுது முக்கிய வாய்மொழி உத்தரவு ஒன்று போயிட்டுருக்குங்க. அதன்படி கூட்டுறவு சங்கங்களில் ஏற்கனவே உறுப்பினராக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் வழங்கப்பட வேண்டும் என்றும், தள்ளுபடி சலுகையை பெறுவதற்காக திடீரென உறுப்பினராகி கடன் பெற முயற்சிக்கும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு தங்க நகைக்கடன் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டது. இதெல்லாம் வாய்மொழியில் தான், ஓகேங்களா. இதனால் அவசர தேவைக்காக புதிதாக கணக்கு தொடங்கி தங்க நகைக்கடன் பெற வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் செல்கிறாங்க. ஆனால் இதற்கு காரணம் என்ன? இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாக தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா உயர்ந்து வரும் நிலையில் குறைந்த வட்டி விகிதத்தில் கூட்டுறவு வங்கிகள் தங்க நகைக்கடன்களை விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் பெரும் உதவியாக இருந்து வருகின்றன. ஆனால் தற்பொழுது புதிய வாடிக்கையாளர்களுக்கு கடன் மறுக்கப்படுவதால் பொதுமக்கள் தங்கள் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய மாற்று வழிகளை திட்டமிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டுறவு வங்கிகளில் நிச்சயமாக தங்க நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்கான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த குட் நியூஸ் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் அதிக அளவில் தங்க நகைக்கடன் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 சவரன் வரை உள்ள தங்க நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, கூட்டுறவு துறையில் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க சொந்தக்காரர்களுக்கு இந்த தள்ளுபடி வராது, புதிய பொதுமக்களுக்கு. ஏன்னா பொதுமக்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி முழுமையாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு தான் இந்த தள்ளுபடி முழுமையாக கொடுக்க போகிறாங்க. ஸோ புதிதாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வாங்குங்க. இதில் எந்த விதமான சேஞ்சஸ் புதிய ஜீவோலாம் எதுவுமே வர கிடையாது. யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக கொடுக்குவாங்க. இதுதான் உண்மையான தகவல். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், இவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே தங்க நகைக்கடன்கள் முழுமையாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே. ஸோ அதனால் நகைக்கடனை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே நகைக்கடன் தள்ளுபடியில் நமக்கு வர இருக்குது. அடுத்தடுத்த தகவல்கள், தேர்தல் வாக்குறுதிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அடுத்தடுத்த தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.